இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரம்ப் அவர்கள் ஒரு உருட்டு உருட்டுறாரு. நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் தனி ட்ராக்ல உருட்டிட்டு இருக்காரு. ஸ்டேட் லெவல்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஸ்டாலின் அவர்கள் உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வாரம் முழுக்க உருட்டுகள் வாரமா மாறி இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத இனிமே நம்ம பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேத்துல இருந்து பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில மாநிலங்கள்ல நடந்த எலெக்ஷன்ஸ்ல ஒரு பெரிய முறைகேடே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டையே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸையும் அரேஞ்ச் பண்ணி அங்க ஒரு பிரசன்டேஷனையும் போட்டு காமிச்சிருக்காரு. அந்த பிரசன்டேஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரே ஆளுக்கே 4 எலெக்ஷன் பூத்ல ஓட் போடுறதுக்கான இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 10,000 பேரு ஒரே அட்ரஸ்ல இருக்கிற மாதிரியான கார்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் அப்படின்றது போலி வாக்குகள் அப்படின்ற மாதிரி அந்த பிரசன்டேஷன்ல போட்டு காமிச்சிருக்காரு. இதுல அவர் முக்கியமா குறிப்பிடுற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 3 முறையும் காங்கிரஸ தோக்கடிச்சு பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. காங்கிரஸை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. இந்த மாதிரி முறைகேடு பண்ணி தான் பாஜக ஜெயிச்சிருக்காங்கன்றத ஒரு முக்கிய பாயிண்டா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் டைம்லலாம் நான் பிரச்சாரத்துக்கு போனப்ப அங்க அவ்வளோ மக்கள் கூட்டம் கூட்டமா கூடி இருந்தாங்க. அவ்வளவு ஆதரவும் கொடுக்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைச்சா எலெக்ஷன்ல மட்டும் நாங்க எப்படி தோத்து போனோம்? இது சாத்தியமே இல்ல, வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பாஜக முறைகேடு பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் இவரு ஒரு முக்கியமான பாயிண்டா குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷனை ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்ததும் காங்கிரஸை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க, குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்தீங்களா, அப்ப காங்கிரஸை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது, நாங்க அப்படி இப்படின்னு. இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் சார்பில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே கிடையாது. உண்மையாலுமே உங்ககிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க நேரா கோர்ட்ல போய் இதுக்கான முறையான வாதத்தை வைக்கணுமே தவிர இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்ல இந்த பிரசன்டேஷன் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணி மக்களை ஏமாத்துற வேலையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் புள்ளி விவரத்தோட இந்த காங்கிரஸ் கட்சியினர் பேசுறாங்களே, ஆக்சுவலா இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு, உங்களுடைய பதவி செல்லாதுன்னு ஒரு காலத்துல சொன்னப்போ தன்னுடைய பதவி பறி போயிடுமோன்ற பயத்துல எமர்ஜென்சியா அறிவிச்சவங்க தான் இந்த காங்கிரஸ். இது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல MS கில் அப்படிங்கிறவரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தாரு. அவரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அவரு காங்கிரஸ்ல சேர்றாரு. திடீர்னு அவருக்கு MP பதவி கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஹைலைட்டா அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகுறாரு. ஒருத்தர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் காங்கிரஸ்ல பதவிகள் கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறவரு பதவியில இருந்தப்போ காங்கிரஸ்க்கு எவ்வளவு தூரம் சாதகமா வேலை பார்த்திருப்பாருங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. சரிங்க, இதெல்லாம் கூட ஓகே. மெயினா அவர் சொல்ற விஷயம் என்ன, நான் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் அங்க மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க, அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறி இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன், ஆனா பாஜக முறைகேடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, நீங்க எப்படி கூட்டம் கூட்டுவீங்கன்றது மக்களுக்கு தெரியாதா? ஏன் உங்களோட கூட்டணி கட்சியான திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே இங்க மக்களை கூட்டம் கூட்டுறாங்கன்னு மக்கள் எல்லாரும் அப்படியே பாசத்திலையும் அன்புலையும் திகச்சு ஓடி வராங்களா, அப்பாவை பார்க்கணுங்கிறதுக்காக ஓடி வராங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. நீங்க வழக்கம் போல 200 ரூபாயும் ஒரு சாப்பாடும் ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அன்னைக்கு நாள் முழுக்க அவங்கள வெயில்ல காய வச்சு இந்த மாதிரி தானே கூட்டத்தை கூட்டுறாங்க. உங்க கூட்டணி கட்சி இப்படி இருக்காங்கன்றப்போ நீங்களும் இதே மாதிரி தான் கூட்டத்தை கூட்டுவீங்க. அப்புறம் எந்த லாஜிக்ல மக்கள் கூட்டம் கூடுறாங்கன்னா அதெல்லாம் ஓட்டா மாதிரி நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்கன்றது இப்ப வரைக்கும் புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்களேன், கூட்டம் கூட்டினா அதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சரித்திர நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில கல்வி கொள்கையை அறிவிச்சிருக்காரு. அதுல ஒரு சில விஷயங்களை ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செஞ்சிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. நீட் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை உருட்ட போறாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகளை மாநில கல்விக் கொள்கையில கொடுத்திருக்காங்க. முக்கியமா அவங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இருமொழி கொள்கை தான் இனிமே இருக்கும் அப்படிங்கிறது. இவர் அறிவிச்ச 1-2 விஷயத்தை தவிர முக்காவாசி எல்லாமே மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையில இருந்து காப்பி அடிச்சதுதான். என்ன லைட்டா திருச்சி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 3 வருஷமா இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாம இப்ப அனௌன்ஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வேற என்ன, தேர்தல் வருதுன்றதுனாலதான். இதையெல்லாம் பண்ணி எப்படியாவது மக்களை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா எலெக்ஷன்ல நமக்கு ஓட் போட்டுருவாங்கன்றதுக்காக இவங்க யூஸ் பண்ற ஒரு டாக்டிக்ஸா தான் அது பார்க்கப்படுது. இந்த மாநில கல்விக் கொள்கைக்கு கண்டனம் தெரிவிச்சு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு.
சொல்லியிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல திமுக அவங்களுடைய டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருமொழி கொள்கை தான் அமல்படுத்த போறோம் அப்படின்னா, உங்க பசங்க எல்லாருமே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க. அவங்க இந்த மும்மொழி கொள்கையை கத்துக்கிறாங்க. ஹிந்தி மாதிரி நிறைய மொழிகளை அங்க கத்துக்கிறாங்கன்றப்போ, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் மட்டும் இருமொழி கொள்கையை தான் கத்துக்கணுமா? இது எந்த மாதிரியான ஒரு வஞ்சகம் அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியா கேட்டிருக்காரு. நாளை பின்ன யாராவது வந்து நீங்க நீட்டை பத்தி ஏன் பேசவே இல்லை, மும்மொழி கொள்கையை பத்தி ஏன் பேசவே இல்லைன்னு நாக்கு மேல பல்ல போட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா? அந்த மாதிரி யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப இதை பேசியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோ பாருங்க நீட் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க பேசியிருக்கோமே, நாங்க சரியா தான் இருக்கோம் அப்படின்றத இவங்க காட்டுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னிக் தான். ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா இந்த கல்விக் கொள்கையை இவங்க எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா அடுத்த கல்வியாண்டுல தான். அடுத்த கல்வியாண்டு ஜூன் ஜூலைன்றப்போ அதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முடிஞ்சிடும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் நமக்கு இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் தேவை. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா சும்மாவே நாங்க பேசினதெல்லாம் மறந்துடுவோம். அப்போ இதுவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை இல்லையா? ஸோ இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு டெக்னிக்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க பண்ற இந்த விளம்பரம் எல்லாமே தன்னுடைய கட்சிக்கான விளம்பரம், எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கான விளம்பரமா இருக்கும்னு பார்த்தா கடைசியில எதிர்கட்சியில இருக்கவங்க ட்ரால் பண்றதுக்கும் இது விளம்பரமா மாறிடுதுன்றதான் இருக்கிறதுல வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. வழக்கம் போல இந்த மேடை பேச்சிலையுமே நம்மளுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் லைட்டா வந்து கொஞ்சம் ஒளறி இருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு தோணுது. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்லைனாலும் இந்த வழக்கம் போல நீங்க ஒரு துண்டுச்சீட்டை வந்து முதல்வர் அவர்களுக்கு எழுதி கொடுக்குறீங்க இல்லையா? அது யாரா இருந்தாலும் சரி, எழுதி கொடுக்குறப்போ இந்த பேங்க் சலான்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் அப்படின்னா பக்கத்துல பிராக்கெட் போட்டு 1000 ரூபாய் 1000 rupees ஒன்லி அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். டப்புன்னு நீங்க நம்பரை போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரா இல்லையா? கடைசியில பார்த்தா அது அவருக்கே திரும்பி மத்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வாட்டியா 2 வாட்டியா, இது எத்தனாவது வாட்டி? இதை பாக்குறப்ப எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க இந்த துண்டு சீட்டை கொடுக்கறப்போ கூடவே எழுத்துக்கள்ல நம்பர்ஸை எழுதி தரணும் அப்படிங்கறத ஒரு அரசாணையாவே வெளியிடணும்ன்றத நாங்க வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம். இது மட்டுமா, முதல்வர் அவர்கள் இன்னொரு சிறப்பான திட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு. சென்னையில வந்து கூடிய சீக்கிரமே தாயுமானவன் திட்டம் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயசானவங்களுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வர்றதுக்கான திட்டம் தான் இது. இதை சென்னையில தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் கிட்ட பயன் பெறுவாங்க அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. உண்மையானுமே எவ்வளவு சூப்பரான விஷயம். இந்த மாதிரி மாநில கல்வி கொள்கையிலிருந்து தாயுமானவன் திட்டம் வரைக்கும் நிறைய நல்ல திட்டங்களை முதல்வர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இதையெல்லாம் அனுபவிக்கிற இடத்துல மக்கள் இருக்காங்களான்னு கேட்டா தமிழகத்துல மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்றத பாத்துடலாமா? முதல் விஷயமே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாச்சு இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல, அவங்களுக்கான பதிலும் கொடுக்கப்படலன்றதுதான். ஆனா இன்னைக்கு காவல்துறையினர் சார்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உடனே இந்த போராட்டத்தை கலைச்சிட்டு எல்லாரும் கிளம்பணும். ஒருவேளை கிளம்பல அப்படின்னா எல்லாருமே கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன பெரிய டவுட்னா, முதல்வர் அவர்களையும் சேர்த்து கைது செய்வாங்களா? ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி திட்டத்தை அறிவிச்சிருக்காருன்றப்போ தூய்மை பணியாளர்கள் கூடவும் உங்களுடன் ஸ்டாலின்ற திட்டம் அப்ளை ஆகும்ல. அப்போ இதுக்கு அவர் பேசுவாரான்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால எழும்பூர், ராயபுரம், வண்ணாரப்பேட்டை இந்த மாதிரியான பகுதிகளில் நீண்ட நாட்களா குப்பைகள் அகற்றப்படாமலே இருக்கு. அதனால அந்த ஏரியாக்கள் எல்லாமே துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. நோய் தொற்று ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்குன்னு அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த சரியா கொடுத்துட்டா எதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனா இதுக்கு முதல்வர் என்ன பதில் சொல்லுவாரு? சாரிமா, நடந்தது நடந்து போச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மூக்க போத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாரோன்றதுதான் இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. சோ முதல்வர் இவங்க எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, முதல்வர் அறிவிச்ச இப்ப இந்த 2 விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கலாமே. முதல்ல என்ன அறிவிச்சாரு? மாநில கல்வி கொள்கை. மாநில கல்வி கொள்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதையெல்லாம் அனுபவிக்கிற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா அங்கதான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக மதுரையில இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை மரத்துக்கடியில உட்கார வச்சு படிக்க வச்சிருக்காங்க. இதனால அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர கடுப்பாகி அவங்களோட கோவம் எல்லாத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து 6ஆம் வார்டு, 7ஆம் வார்டு, 8ஆம் வார்டு, 9ஆம் வார்டு ஆகிய 4 வார்டுகள் அடங்கிய இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
நாங்கள் எல்லாம் சென்று பார்க்கிற போது பிள்ளைகளை, பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளை வெயில உட்கார வச்சு பாடம் எடுத்துக்கிறாங்க. நாங்க என்ன இப்படி படிக்க வச்சிருக்கீங்க, பிள்ளைகளை ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, ஒண்ணு லீவு நாள்ல வச்சிருக்கணும், நீங்க அல்லது பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுக்கணும், பிள்ளைகளை வெயில உட்கார வைக்கலாமான்னு சொல்லி நாங்க அந்த நிர்வாகத்தில் கேட்கிறோம். அதாவது டவுன் கமிஷனர் வருவாய்த்துறையிட்ட கேட்கிறோம். அவர் இந்த மாதிரி கிடைக்கல, அதனால வச்சுட்டான், நாங்க பிள்ளைகளை உள்ள உட்கார வைக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த கரஸ்பாண்ட் வராரு. அந்த உரிமையில ஏன் சொன்னவன் உட்கார வைக்க பிள்ளைகளை என்ன உட்கார போகுது, எங்க இஷ்டம் ஏன் சொல்றேன். ஓமில் படிக்கிறீங்களா, யார் எதுக்கு வந்தீங்க அப்படி ஒரு பேசுறார். இன்னொரு பக்கம் கிருஷ்ணகிரியில இருக்க ஒரு மலை கிராமத்துல போதுமான பேருந்து வசதியும் இல்ல, சாலை வசதியும் இல்ல. இவ்வளவு ஏன், அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல 8ஆம் வகுப்புக்கு மேல கிளாஸஸே கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்புக்கு மேல கிளாஸஸ் இல்ல, ரொம்ப தூரம் போய் எங்களால படிக்கவும் முடியாதுன்றதுனால இங்க கல்வி அறிவு அப்படிங்கறதே ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லயே 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்களும் கல்வி அறிவு பெறுவோம் அப்படிங்கறத ஒரு பெரிய கோரிக்கையா வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ அரசு பள்ளிகள் சரியா இயங்காம இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு ஏன், இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் பத்தலன்னு அவங்கள மாடியிலையும் மரத்துக்கடியிலையும் உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், நேத்து கட்டின பில்டிங் இன்னைக்கு பேர்ந்துட்டு வந்து விழுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அரசு பள்ளிகள்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். எங்களுக்கு தேவை விளம்பரம். இந்த கூலர் டம்ப போகுது, அது போகலன்னா இப்போ அந்த பசங்களுக்கு ஸ்கூலும் இல்லை, இன்னைக்கு ரஜா, நாளைக்கு போக திட்டுறாங்கன்னுட்டு அந்த பசங்களும் பயப்படுறாங்க. போகிறதும் இல்லை. அவங்க போகிறனாலேருந்து அந்த டம்பா போகிறனால அவங்க போயிட்டு வராங்க. 15-20 பேர் இருக்கிறாங்க பசங்க. 8 மேலே படிப்பு இருக்குது. நாங்கள் எல்லாம் படிக்கல. இது மாதிரி வசதி இருந்தால் நாங்களும் படிச்சுட்டு இப்போ முன்னாடி வந்திருப்போம். 2வது அறிவிச்ச திட்டம் என்ன, தாயுமானவன் திட்டம், வீடு தேடி ரேஷன் பொருட்கள். ஆனா அந்த ரேஷன் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு பெரிய ஸ்கேம்ஸ் நடக்குது தெரியுமா? சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில ரேஷன் அரிசிகளை பட்ட பகல்ல கடத்தி இருக்காங்க. இத பத்தி அங்க இருக்கிற மக்கள் கேள்வி கேட்டப்ப, அரிசியில ரொம்ப புழு பூச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால மாட்டுக்கு கொடுக்கலான்னு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி மொக்கையா ஒரு ரீசனை சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ரேஷன் பொருள் எப்படி தண்ணி நபருக்கு விப்பீங்க நீங்க? அது எப்படி விப்பீங்க? அது பேர் ஸ்மக்லிங், அது பேர் கடத்தல். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரேஷன் கடையில் தானே எடுத்துட்டு வர மாஸ்குகள். இது வண்டு புழு இருக்க அரிசியாரா? நல்ல அரிசி தானமா? புழு இருக்கான், மாட்டுக்கு எடுத்துன்னு போறாரா அவரு ரேஷன் கடையில இருந்து. எப்படி அப்படி எடுத்து அது எப்படி எதை ஒண்ணு நம்பீங்க? அரசு பொருளை எப்படி ஒருத்தன் திருடுவான்? அதுக்கு நீங்க உடந்தையா இருக்கீங்க. நீங்க அள்ளி எடுத்து கொடுத்துட்டு போறீங்க. எப்படி நீங்க கொடுப்பீங்க? தப்பு இல்லையா? சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில 1/4 கிலோ சக்கரை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இடத்துல கல்லு அந்த மாதிரி வச்சு சில ஸ்கேம் எல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டிய கிராம்ஸை விட கம்மியான அளவுல தான் மக்களுக்கு அங்க இருக்க ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எங்களுக்கு ஓரளவுக்கு இதை பத்தி அறிவு இருக்கு, நாங்க கேட்கிறோம், ஆனா படிக்காத மக்களா இருந்தாங்கன்னா இவங்க கொடுக்கறது தான் கணக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. எதுக்காக மக்களை இப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா அதிகமா வச்சு போடுறாங்க, 890 கிராம். அது மிஷின்லேயே ஃபிக்ஸடு. அதுக்கப்புறம் போடுற பொருள் வந்து இப்போ நான் விவரமா இருக்கனால எனக்கு போடையே செக் பண்ணிக்கிறேன். அதனால நான் கேட்கறேன், என்னை பார்த்தா கரெக்டாக போடுறாங்க, கரெக்டாக இருக்காம பார்க்காதீங்க, படிக்காதீங்க என்ன பண்ணுவாங்க. இது மட்டும் இல்ல, இப்போ தமிழகத்துல இன்னும் தலை தூக்கி இருக்கக்கூடிய புது விஷயம் இல்ல, ஆல்ரெடி பழைய விஷயம் தான், ஆனா இப்ப நிறைய அதிகரிச்சிருக்குன்னு சொல்லணும்னா இன்னொரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லஞ்சம் தான். திருவண்ணாமலையில ஒருத்தர் ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு, அதனால ஒரு பெண்மணி இறந்து போயிடுறாங்க. அவர் மேல கொலை கேஸ் போடப்படுது. இருந்தாலும் நீங்க எனக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை கொலை கேஸா இல்லாம மாத்திடுறேன், இதை வெறும் விபத்தா மாத்திடுறேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லி பேரம் பேசியிருக்காரு. அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5-7 ரூபாய்க்குது. ஒரு 1000 ரூபா மட்டும் நாளைக்கு வரப்போ முடிச்சுட்டு கொடுத்துட்டு போகிறேன் சார். வேலை மட்டும். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பட்டாவில் உங்களுக்கு பேர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் சேலத்தில் தன்னோட தந்தை பேர்ல இருக்கக்கூடிய இடத்துல தன்னோட பேரை பட்டாவா மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு 3 மாசம் அவரை அலைய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 25,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே நாங்க பட்டா போட்டு கொடுத்துருவோம், நீங்களும் தான் 3 மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, பேசாம காசை கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே செஞ்சு கொடுத்துடுறோம் அப்படின்னு விஏஓ அவர்களோட அசிஸ்டன்டே பேசுற வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. கம்மி பண்ணி சொல்லலையா, அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல, வேற ஒன்றும். சரி 25 ரூபா கேட்டாங்கல்ல, அதனாலதான் சரி அவ்வளவு என்னால முடியாது
நான் இதுதான் சொல்லி இப்போ நீங்கள் அன்னைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன் 10 நாள்லயே உங்க கையில பட்டா கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 3 மாசமா அலையிறீங்க. 4 மாசம் ஆகி போச்சு. தெரியுதுங்களா? இதுதான் ரீசன், வேற ஒன்றும். தமிழகத்துல இந்த லஞ்சம், முறைகேடு, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லாம இருக்கிறது, இப்படி எதுவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப அற்புதமான திட்டங்களை நம்மளுடைய முதல்வர் அறிவிச்சுக்கிட்டு இருக்காருன்றப்போ இதையெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்போடியா நாட்டினுடைய அதிபர் பரிந்துரை செஞ்சிருக்காரு. என்ன திடீர்னு இவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போவோமா? நேத்து தான் பார்த்தோம், இந்தியாவுக்கு வரி விதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ணி அமெரிக்கால இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு 50% வரைக்கும் வரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதையே பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வரி சதவீதம் ரொம்பவே கம்மியா இருக்கு. அது ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இவ்வளோ அதிகம், பாகிஸ்தானுக்கு கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்போ பாகிஸ்தான் உடனே அமெரிக்கா பக்கம் போய் எங்களுக்குள்ள வந்து சமரசம் பண்ணி பேசி வச்சதே அமெரிக்கா தான், இவ்வளவு தூரம் நாங்க அமைதியான நாடா மாறி இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா தான், அவருக்கு கண்டிப்பா நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும்னு எக்கச்சக்கமா புகழ்ந்து தள்ளுனதுனால அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கம்போடியா இப்ப சமீபத்துல தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட ஒரு 4 பிட்டை போட்டு ஏதாவது ஒன்று பேசணும்னா நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு, நமக்கும் இந்த டேரிஃப் எல்லாம் போட மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்போடியா நாட்டினுடைய அதிபர் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும்னு பரிந்துரை செஞ்சிருக்காரு. சரிங்க, ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த டேரிஃப் அப்படின்னு வரப்போ இதுல யாரு முக்கியமா பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பகுதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க பாதிக்கப்படுவாங்க. இருந்தாலும் பெரும்பாலா பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் தான். 50% வரி விதிப்பு அப்படிங்கிறப்போ இங்க இருந்து 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா அதே பொருள் அங்க 15 ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற நிலைமை ஏற்படலாம். சோ அங்க இருக்கக்கூடிய வணிகர்களும் அங்க இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸும் தான் இதுல பெரும்பாலா பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்தியாவுக்கு இதுல பாதிப்பே இல்லையான்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா இருக்கு. ஒருவேளை இதே 20% டேரிஃப் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இதே பொருள் 10 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்றத ஏற்றுமதி பண்றாங்க, அங்க அந்த பொருள் 12 ரூபாய்க்கு விற்கப்படும். அப்போ இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களை வாங்காம அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ இங்க லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இருந்தாலுமே பெரும்பாலா பாதிக்கப்படுறது என்னமோ அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான். ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வரி விதிப்புனால அமெரிக்காவுக்கு பல கோடி டாலர் லாபம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டாக்ஸ் பிரச்சனையெல்லாம் பத்தி நீங்க இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட கேட்டதுக்கு, இருங்க இன்னும் ரிசல்ட் வரல அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஆக்சுவலா இதே மாதிரி அமெரிக்காவினுடைய டாக்ஸ்னால இன்னொரு கண்ட்ரி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது பிரேசில். டாக்ஸ் இல்லாம பாதிக்கப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. இப்ப இந்த 2 கண்ட்ரிகளுமே இந்தியாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நேத்து பிரேசிலினுடைய அதிபர் நம்ம இந்தியாவினுடைய பிரதமரான மோடி அவர்களுக்கு 1 மணி நேரம் தொலைபேசி மூலமா பேசியிருக்காரு. இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அதிபரான புட்டின் அவர்களை இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. விரைவில் புட்டின் அவர்கள் இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நியூஸும் பரவிட்டு இருக்கு. நீங்க எந்தெந்த நாடுகள் மேலலாம் இந்த வரி விதிப்பு சட்டம் கொண்டு வரீங்களோ இப்ப அவங்க எல்லாரும் ஒரே பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடியா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவோ சைனாவோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடுகளை பகச்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது அவங்களுக்கு வர்த்தக ரீதியா எந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத ட்ரம்ப் அவர்கள் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்றது புரியவே மாட்டேங்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அவர் தொடக்கூடாத இடத்த தொற்றிருக்காரு. கூடிய விரைவில் இதுக்கான விளைவுகளை அவர் சந்திக்கிறதுக்கான நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு மட்டும் தெரியுது.